அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபாக போய் வீட்டுக்கு சேர்ந்துட்டிங்களா? இல்லை அங்கங்கே இருப்பவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் நல்ல சிறப்பாக சேஃபான தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த தீபாவளி அதுவுமா நம்ம பல சிறப்பான சம்பவங்களை பார்க்க போகிறோங்க. அணுகுண்டு பாய்ஸ் ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பிரச்சனையில் கடுப்பாகி கடைசியில் இந்தியா மீது அணுகுண்டு வீசிடுவோன்றாங்க. வழக்கமாக அணுகுண்டு பாய்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அக்குள்ளுக்கிற அணுகுண்டத்தை 2 வீசிட்டு மாட்டாங்க. திடீர்னு இந்தியாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு ஆசிப் முனீர் அவர்கள். சரி, நம்ம தரப்புலேருந்து என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க. அங்கே எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஓஞ்சுதா இல்லையா, அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவலை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்துடலாம். ஏன்னா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் பதிவுக்குள்ளே போகிறேன். பீட்டர் எக்ஸத் அவர்கள், அவர் தான் வார் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர். நம்ம அதில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, டிஃபென்ஸுக்கான தலைவராக இருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வார் டிபார்ட்மெண்ட்டுக்கான தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவர் தான். அமைச்சரவையில் இருக்கிறவர், தலைமை இருப்பாங்க அமைச்சரவை பொறுப்பில். அவர் இது மாதிரி ரஷ்யானுடைய டையை கட்டிட்டு தான் உட்காந்துருந்தாராம். அவர் கொடியிலே, அந்த டையிலே ரஷ்யானுடைய கொடி இருக்குது பாருங்கள். இது ஜெலன்ஸ்கி ப்ளஸ் ட்ரம்ப்போட மீட்டில் அவர் ஜெலன்ஸ்கி பார்க்குற மாதிரியே உட்காந்துருந்தாராம். அதுவே சமிக்கை புரிதி வச்சுட்டாராம். இங்கே பாருப்பா, நாங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு கிட்ட பேசி அமைதி ஏற்படுத்துகிறோம், கொஞ்சம் நீ பாட்டு கிளம்புறியான்ற மாதிரி தான் இருந்ததான். அதனால் ரொம்ப மனுஷன் காண்டாகிட்டார், அழுவாத குறையாக்குறாரு. நீங்கள் போனீங்கன்னா உங்களையும் கட்டி பிடிச்சி அழுவார் இப்போ ஜெலன்ஸ்கி. அந்த மாதிரி ஒரு மன வேதனையில் இருக்கிறாருங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலுடைய சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இல்லையா. நீ தீபாவளி அதுவுமா ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ வீடியோவில் பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். தீபாவளி அதுவுமா ஒரு இனிப்போட ஆரம்பிச்சிடலாமா? அப்போ தான் தீபாவளி கொண்டாடுறதுக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். இனிப்பான செய்தி என்ன தெரியுங்களா? அங்கே ஜெய்ப்பூரில் ஒரு ஸ்வீட் மேக்கர் ஒருத்தர், ஸ்வீட் மேக்கர்னா யாருங்க, இனிப்பு தயாரிக்கிற ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று. அந்த கடையில் கோல்டு இன்ஃப்யூஸ்டு ஸ்வீட்டு, வீடியோ பதிவு பார்க்குறீங்கள, அது கோல்டு இன்ஃப்யூஸ்டு ஸ்வீட் அப்படின்னா அது பேர் ஸ்வர்ன் பாஷ்மா. இந்த ஸ்வர்ன் பாஷ்மா இருக்குல்ல, அது தங்கத்தினுடைய இலையில் புகையை வர வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே கேக்குக்குள்ளே செலுத்தி அதை விற்கிறாங்க. இந்த கேக்கோட விலை அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ அந்த ஸ்வீட் கேக்கோட விலை 1,11,000 ரூபாய் ப்ரைஸு. எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. என்ன இந்த தங்கம் விற்கிற விலைக்கு இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க, கேக்குக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது ஸ்வீட் கேக்குக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்வீட் அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் கேக்கு, ஸ்வீட்டு கேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஒரு 10 வகையான ஸ்வீட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே தங்க இலையை சாம்பலாக்கி அதை இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சுருக்கிறாங்களாம். சரி, ரைட்டு தான். பட் 1 கிலோ 1,11,000 ரூபாய் அப்படின்னா யார் வாங்குவாங்க? சரி, அதை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டு அவர் காலையில் பாத்ரூம் போவாரா இல்லை அப்படியே இருந்துக்குவாரா? எனக்கு ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா தங்கமாச்சே, தங்க வைக்கிற விலைக்கு அந்த தங்கத்தை சாப்பிட்டு போவாரா இல்லை அப்படியே இருப்பார்ன்ற கேள்வி நம்ம வச்சுக்கலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களையும் சேர்த்திக்கிறேன் தைரியமாக. ஏன்னா நீங்களாம் நம்பாளுங்கன்றது எனக்கு தெரியும். நம்பாளுங்க மீன்ஸ் அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். நம்மளுக்கெல்லாம் மாரி கோல்டு, அதிலே ஒரு கோல்டு இருக்கிறனால அதை அடித்து பிடிச்சி சாப்பிட்ற ஆளுங்க இல்லையா. எங்களுக்கு அந்த தங்கமே போதும்னு இப்போவே டீயில் தொட்டு மாரி கோல்டு சாப்பிட்ற ஆளுங்க. நம்மக்கிட்ட இந்த கிலோவுக்கு 1,11,000 ரூபாய் அப்படின்னா தம்பி ஓரமாக போறியா, ஏதாவது டென்ஷன் ஆகட்டும் மாட்டுற மாதிரி தான் இந்த சம்பவத்தை பார்க்க முடியுது. ஒன்று. சரி, வழக்கமாகவே நான் என்ன நினச்சிக்கிட்டேன், அந்த சைடு அப்படின்னாவே இந்த மாதிரி பலகாரம் தானே நீங்களாம் செய்வீங்க. பக்கத்தில் வீடியோ பதிவு பார்க்குறீங்கள, ஒரு பெரிய ப்ரெட் எடுத்து அதுவும் அந்த சீஸ் அந்த பன்னீர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னீர் 100 கிராம் பன்னீருக்கு மேலே வரும். அதை கொண்டு நடுவில் வச்சு இந்த ப்ரெட்டை தூக்கி மாவில் போட்டு அதை கட் பண்ணி அதை ஒரு சால்னா ஊற்றி அதை கொண்டு வந்துச்சா காலையில் அதை சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் ஃபுல் டே நம்ம பாத்ரூமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்வீட்டு, இட்லியை கட் பண்ணி ஸ்வீட் இல்லை, அது பேர் என்னது, பேக்கரியோ கேக்கோ ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்ற காலையில் அந்த இட்லியை கொண்டு போய் மாவுக்குள்ளே போட்டு அதை கட் பண்ணி அதை ஏதோ சாஸெல்லாம் போட்டு அதை சாப்பிட்ற ஆளுங்களாச்சு. நீங்கள் இதை எப்படிப்பா நீங்கள் இப்படியெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு எனக்கு அப்பயே சந்தேகமாக இருந்தது. சரி, தீபாவளி எதுவுமா ஏதோ ஸ்வீட் மூலிமா சொல்கிறாங்க. இன்னொன்று கூட பாருங்கள், இங்கே நம்ம தங்கத்தை வச்சு தயாரிச்சிட்ருக்குறோம். அங்கே லாட்வியா போன்ற நாடுகள்லாம் பார்க்குறீங்கள, என்னது இன்செக்ட் ப்ரோட்டீன் நிறைய சாக்லேட்டில் இந்த கொசு அது மாதிரி இல்லை புழுவெல்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எடுத்து வடித்து காய வச்சு தூளாக்கி
அந்த புரோட்டீனுடைய பவுடர் எடுத்து அப்படியே சாக்லேட்டில் மேலாப்பில் தூவி அப்படியே பொன்னிறமாக வறுத்து அப்படியே லைட்டாக சூடாக வைக்கும்போது அப்படியே எடுத்து வாயில் போட்டு கரையிற மாதிரி செட் பண்ணுறாங்க. எப்படி அழகாக அதாவது அதனால் ட்ரம்ப்போட டைலாக் ஒன்று இருக்குல்ல, பறக்கிற கொசுவை பார்த்தா கூட அதில் கொழுப்பு வடின்னு சொல்லிட்டு பிடிச்சி விற்கிற ஆள் இல்லை, அந்த மாதிரி ஏதோ அவங்க பாரு கொசுவை விற்று காசு சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாருங்கள் தங்கத்தை உருக்கி ஏமாற்றிட்டு இருக்கிறோமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளோட இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பேசிடலாம். ஏன்னா திருட்டு பசங்க சார்ந்த உலகம்ன்ற மாதிரி தான். அதாவது 2023 வெனிசுலா வந்து யூகேயில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. சுமார் 1 டன்னுக்கு மேலே இருக்குன்றாங்க தங்கம்லாம், 1.8 பில்லியன் அளவுக்கு தங்கம் அங்கே யூகேனுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணாங்க. அதாவது இப்போ நிக்கோலஸ் மதுரா இருக்கிறார் இல்லையா, நிக்கோலஸ் மதுராவுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டு அங்கே யூகேனுடைய சென்ட்ரல் பேங்க்கில் ரிசர்வ் போட்டார். அதுக்கப்புறம் மதுரா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரு, கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. 2023 ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் என்னென்னா, இல்லை நீங்கள் ஆட்சி மாற்றம் வந்து அங்கே முறையான ஜனநாயகம் இல்லை, அந்த ஜனநாயகத்துக்கு எங்களை சந்தேகம் இருக்கிறது, அதனால் இந்த 1.8 பில்லியனுக்கான மதிப்புள்ள இந்த தங்கத்தை வந்து டன் கணக்கான தங்கத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த கேஸ் வந்து இன்ன வரைக்குமே போயிட்டுருக்கு. அப்புறம் திடீர்னு இன்றைக்கி கூட யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ அமெரிக்கா வர ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, நாங்கள் இப்போ வெனிசுலாவுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போகிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அதனால் நீங்கள் வந்து கொடுத்துடக்கூடாதுன்னாங்க. சார் நீங்கள் சொல்லலாம் கூட, அவங்க திருட்டு பசங்க, அவங்க அதை வந்து எப்படி திருடணுன்னு தான் வச்சுருப்பாங்க, அவங்க சாதாரண ஆளுங்களாம் கிடையாது. இங்கே காலங்காலமாக நம்மளை அடிமையாக வைத்து எவ்வளோ திருடிட்டு போக முடியுமோ திருடிட்டு போனாங்க, ரைட்டு. இப்போ அடிமையாக போயிட்டு இப்போ நல்லவங்களாம் வேஷம் போட்டதுக்கப்புறம் கூட இது மாதிரி திருடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை வெனிசுலாவுக்கு தான் கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடாதா, நார்மலாகவே இவங்க மட்டும் இல்லை, ஐரோப்பாவே இப்போ திருடுற பொழப்ப தான் இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு நாடு நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, இல்லை சென்ட்ரல் பேங்க்கில் வந்து ரிசர்வ் பண்ணுறாங்களோ, இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டு கூட பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த நாட்டில் ஜனநாயகம் மலரல, அது மலரல, இது மலர்னு சொல்ல திருடுற வழியை தான் பார்க்குறீங்க. இப்போ பல்கேரியா, பெல்ஜியம் இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அங்கே ரஷ்யானுடைய மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை கூட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபண்டு எடுக்க முடியாமல் அதை கூட திருடி வச்சுருக்கிறாங்க சார். அதை கூட திருடி வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் உக்ரைன் கொடுக்க போகிறோன்றாங்க. இல்லை இவங்களாம் என்ன மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க? இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் போய்ட்டு டெபாசிட் பண்ணலாமா, இல்லை நம்ம அந்த கோல்டு வந்து விற்கலாமா? நாடுகளே தயவு செய்து அந்தந்த நாடுகள் ரிசர்வ்னா அவங்கவுங்க நாட்டில் ஹோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு காலத்துக்கு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற ஒரு ஃபைனல் ரெக்வஸ்ட் ஒன்று. நம்ம கேட்டால் யார் சார் கேட்குறாங்க, நீங்கள் கேட்குறீங்களே, எனக்கு அது போதும், அதனால் சொல்கிறேன். இன்னொரு தீபாவளி அதுவுமா ஒரு கோல்டன் ஆஃபரோடு உள்ளே போகலாம் நம்ம, அப்போ தான் சம்பவம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சீரியஸான தகவல் போகிறதுக்கு முன்பு இந்த ஆஃபர் ஒன்று அப்படியே கேப்சர் பண்ணிக்கோங்க, பிரித்து மேஞ்சிடலாம். நான்லாம் வந்து ரெடியாக இருக்கிறேன். இப்போ போலந்து வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி 2 குழந்தைகள் பெற்று உள்ளவர்களுக்கு 0% டேக்ஸ், அவங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போகிற இடத்துல அவங்களுக்கு 0% டேக்ஸ்ன்ட்டாங்க. ஐயா இந்த மாதிரி ஆஃபர்லாம் இங்கே கொடுத்தாங்கன்னா இன்னொன்று கூட நாங்கள் 4 கூட தயாராக இருக்குங்க ஐயா, ஏதாவது ஒரு ஆஃபர் கொஞ்சம் அள்ளி வீசுங்க ஐயா, நாங்கள் மக்கள் தொகையை பெருக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செய்கிறோம் என்று கோரிக்கையோட. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க போலந்து, அதுவும் தீபாவளி அதுவுமா இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கீங்களே. சரி ஓகே, ஒரு சல்யூட்டை வச்சுட்டு இப்போ நம்ம மிரட்டல் பாய்ஸ் கிட்ட போயிடலாம். அணுகுண்டு பாய்ஸ் வழக்கமாக ஆப்கானிஸ்தானை கொஞ்சம் லைட்டாக மிரட்டிட்டு இருந்தாங்க. அடித்து அக்குள்ளுக்கிற அணுகுண்டு எடுத்து கடிச்சு வீசிட்டுமா அப்படின்னாங்க. செல்ஃபி பாய்ஸ் வேறு போகிற இடத்துல செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோவம் இது வந்து முழுக்க இந்தியா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கோவத்தினால இன்றைக்கி வந்து ஃபீல்டு மார்ஷல் ஆஷிப் முனீர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியா ஒன்று தான், அணுகுண்டு அக்கள் இருக்கிற அணுகுண்டை தூக்கி வீசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியான்ற ஒரு நாடு காணாமல் போயிடும், உங்களோட எக்கானமி முடிச்சுடுவோம் கதையை. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்களை ரொம்ப நீங்கள் சீண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இனி உங்களோட எக்கானமியும் சரி உங்களுடைய பகுதியும் சரி அணுகுண்டு கடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே வந்துடுவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நார்மலாகவே எங்கள் ஆளுங்க பேசினா பயங்கரமாக இருக்கும், நீ வேறு ஏன்பான்ற மாதிரி அணுகுண்டு பாய்ஸ் சும்மா இல்லாமல் இந்த டைலாக்கெல்லாம் இப்போ தேவையா? இல்லை நான் இப்போ தேவையான்ற நான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் தேவையே இல்லை. இருந்தாலும் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உடனே பதிலடி கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதா? கபார் பாகிஸ்தான் ஒவ்வொரு அங்குலமும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குலமும் எங்களோட பிரம்மோஸ் ஏவுகணை செல்லாத இடமே கிடையாது, முடிச்சுடுவோங்க. அதையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
எங்கள் பிரம்மோஸ் ஏவுகணைலேருந்து உங்களால் தப்பிக்கலாம் முடியாது, முடிச்சடவான்றாங்க. அணுகுண்டு பாய்ஸ் நார்மலாகவே அணுகுண்டு தூக்கிட்டு சுற்றுறவங்க இவங்க. இதுக்கப்புறம் இவங்க டைலாகெல்லாம் நம்ம தாங்க முடியாது, காதை பொத்திக்க வேண்டியதுதான், அந்தளவுக்கு இருக்க வேண்டியது தான். அப்போ தான் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கல்ல, அங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. இங்கே ஓடி வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இங்கே நுழையிறீங்களே, 2 பக்கமும் வேசனா கேட்டால் நாங்கள் அணுகுண்டு போட்டுருவோன்றீங்க. ஐயா நீங்கள் என்னன்னாலும் போடுங்க. இப்போ என்னோடய பயமே என்ன தெரியுங்களா, இந்த தீபாவளி அதுவுமா பட்டாசு வெடிக்கிறாங்கன்ற பயம்லாம் கூட இல்லை. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவார், இது 11வது யுத்தமாக சேர்த்திக்குவார். லெட்ஸ் மேக் ஏ டேல், உள்ளவாப்பா. அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு போடுற கரெக்டான சமயத்தில் மறுபடியும் 2வது யுத்தம் தொடர்ற சமயத்தில் நான் வந்து நிறுத்திட்டேன்னா அந்த கிரெடிட் போய் சேரும். இப்போ இது வந்து 10வது யுத்தத்துக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். சசிகா எல்லாத்துக்கும் வாங்க ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி. நம்மளுடைய சீஃப் எடிட்டர் வந்து உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டாங்க. சரி, ஏன்னா நேற்றே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்களா, அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நம்ம எதில் விட்டோம், நம்ம வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியா வாரெல்லாம் நிறுத்துறது எனக்கு சும்மா சர்வசாதாரணம். சும்மா ஒரு நிமிஷம் தான், ஏதோ அவங்க தீபாவளி பட்டாசு வெடிச்சிட்ருக்குறாங்க, அப்படி கொஞ்ச நாள் போனால் முடிச்சிடலான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் விளையாட்டுமே நான் நினச்சிட்டு இருக்கிறேன்னு. இப்போ 11வது யுத்தமாக இதையும் சேர்த்திக்குவார். இப்போல்லாம் வாயில் மிரட்டுறதே தனது யுத்த காலமாக எடுத்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம். பட் பாகிஸ்தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டேட் குறிக்கப்பட்டது தான். இனி உங்களால் இன்டர்னல் பாலிசியை வந்து உங்களால் தடுக்கவே முடியாது. உள்நாட்டு கலவரத்தை உங்களால் தடுக்கவே முடியாது. அது எல்லை மீறி போயிடுச்சுங்க. எல்லை மீறி போயிட்டு ஒரு வெர்ஜாகிற கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்றது நோட் திஸ் பாயிண்ட் யுவரான. இந்த கான்ஸ்பிரசி தியரியை வந்து நம்ம சொல்லிட்டோம், அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட பிசுறு தட்டல, அப்படியே க்ளீன் அண்ட் நீட்டாக போகுது. மொசாத் சிஐஏ கொஞ்சம் விலகிட்டாங்க. ராவும் மொசாத்தும் வந்து ரொம்ப சிறப்பான வேலைகளை பாகிஸ்தானுக்குள்ளே சும்மா தட்டி வீசிகிட்டு இருக்காங்க, அருமையாக வீசிகிட்டு இருக்காங்க. பால் வந்து ஒவ்வொரு பாலும் 6-ஆக போயிட்டுருக்காங்க. இந்த பால் வந்து இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது குறிப்பாக ஆப்கானிஸ்தான்கிட்ட இருந்து இந்த நெருக்கடி வருமானம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுடைய ஸ்போக் பர்சன் அந்த எல்லை பகுதியில், டூரண்ட் எல்லை பகுதியில் வந்துட்டு அப்படியே கையை நீட்டி பேசுகிறார். செல்ஃபி பாய்ஸ் இவங்க தான் எங்கே போனாலும் செல்ஃபியோடு தானே சுற்றுறாங்க. அங்கே பார், அந்த மேற்கா தெரிகிற தென்னந்தோப்பும் சரி, அந்த வடக்கா தெரிகிற மாங்காய் தோப்பும் சரி, அப்படியே எல்லா தோப்பும் நம்மளது தான். இவங்க வந்து டூரண்ட் லைனை போட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனால் உடனடியாக அந்த இமேஜினரி லைனை அழிச்சிருங்கன்ட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். கற்பனை கோடுகள், இந்த கற்பனை கோடுகளை அழித்து விடுங்கள் அப்படின்ட்டாங்க. இனி ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம், உள்நாட்டு கலவரங்கள் ஒரு பக்கம். மறுபடியும் இப்போ நீங்கள் அணுகுண்டு பாய் சக்கல் இருக்கிற அணுகுண்டு தூக்குனீங்கன்னா அது உங்களுக்கு தான் டேஞ்சர் ஆகிடும். ஒரே ஒரு டைம் மோந்து பார்த்தீங்கன்னா மயங்க விழுந்துருவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒரு கூடுதல் தகவல் ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பட்கியா அப்படின்ற ஒரு பகுதி, பட்கியா தானே, எஸ், அந்த பகுதியில் அந்த பலுச்சிஸ்தான் பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல வீரர்கள், இராணுவ வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள் ஒரு 8 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. ஒரு லோக்கல் மேட்ச் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த லோக்கல் மேட்ச்சில் நடத்தும் போது கிரிக்கெட் வீரர்கள் அவங்களாம் அடுத்த லெவல் பிளேயர். நம்ம எப்படி ஐபிஎல் வீரர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வீரர்கள். அவங்க எழுந்ததுக்கு அதுக்கான இறுதி சடங்குகளையும் இறுதி ஊர்வலத்தையும் பாருங்கள். அதில் வந்து மக்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வகுப்போட தலைவரும் சரி, இன்னும் முக்கியமான மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்து சீண்டு எழுந்துட்டாங்கலாம். ஏலே பாகிஸ்தான், நீங்கள் யாரை தொட்டுட்டீங்க, இந்த செல்ஃபி பாய்ஸை தொட்டுட்டீங்கல்ல, இனி எங்களுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு கற்பனை கோடுகளை வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்டத்தை காட்டுறீங்களா? நாங்கள் எல்லாம் யார், அமெரிக்காவையே பார்த்துட்டோம், நேட்டோவையே பார்த்துட்டோம், அவங்களையே பின்னங்கால் ஓட விட்டவங்க நாங்கள். ஆனால் நீங்கள் யார், எப்படி ஏற்பட்ட ஆளுங்க, உங்களெல்லாம் இப்படி தூக்கி போது எங்களுக்கு சாதாரண விஷயன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தாங்க. கரெக்டு தானே? ஆமாம். ஏன்னா அந்தளவுக்கு அணுகுண்டு பாய்ஸை வந்து மறுபடியும் மிரட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு கூட ஒரு ஆசையாக இருக்குங்க. ஒருத்தர் பாருங்கள், பக்கத்தில் வச்சு சுட்டுட்ருக்காங்களே, இவங்கள இல்லை, இவங்க டாட்டா காட்டிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் வச்சு ஒருத்தர் வந்து சுட்டுட்ருக்காங்களே. இந்த மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா நானும் எங்கள் ஊரில் போய் வெடிக்கலான் இருக்கேன் தீபாவளிக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் செல்ஃபி பாய்ஸ் ஒரு 2 எங்களுக்கு கொடுங்க. போயிட்டு அவங்கவுங்க சும்மா ஏதோ சின்ன சின்ன பட்டாசாக வந்து கிளம்பணும். கேட்போங்கடா, சரி ஓகேடா, சின்ன சின்ன பட்டாசாக போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்று பெருசாக வெடித்தாலும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் 2 கொடுங்க. இது செல்ஃபி ஸ்டிக் இல்லை, செல்ஃபி பாய்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒன்று சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த டூரண்ட் லைன் பக்கத்தில், குறிப்பாக ஒரு சில மலைப்பிரதேச பகுதிகளும் சரி, மீது எல்லாமே ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் உள்ள வரைக்குமே ஆப்கானிஸ்தான் வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்கன்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. பெரிய அளவுக்கு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க.
பெரும்பாலும் பாகிஸ்தானுடைய இராணுவம் அணுகுண்டு பாய்ஸோட இராணுவம் கொஞ்சம் பின்னோக்கி போயிருக்காங்க. தொடர்ந்து அங்கே கத்தாரில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்திருந்தால் கூட இந்த தடவை ரொம்ப வெறிப்பிடித்த வேங்கைகளாக இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தரப்பில் இருந்து. இனி செல்ஃபி பாய்ஸ் சம்பவம் செய்ய போகிறாங்க. இந்த தீபாவளிக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் சரவெடியை பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன தான் சரவெடி வீட்டில் வெடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான வெடி சத்தங்கள் உங்கள் காதில் வந்து ஒலிக்கும். தொடர்ந்து இந்த செய்திகளை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், தயாராக இருங்க. அப்படியே இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம இங்கே ரஷ்யா கிட்ட போயிடலாம். ரஷ்யா கிட்ட போகும்போது காலையிலேருந்து உக்ரைன் தரப்புலையும் ஐரோப்பா தரப்புலையும் வேதனை கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறார்கள். வேதனை கண்ணீர் அப்படின்னா, எப்போ பீட்டர் எக்ஸத் அவர்கள் அந்த ரஷ்யானுடைய டையை கட்டி உக்காந்தாரோ அப்பயே நம்மளை கதையை முடிச்சுட்டாருன்னாங்க. தொடர்ந்து எனக்கு இந்த 2-3 நாட்களாக ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களுக்கான விடை என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் புடின் அவர்கள் இங்கே ஹங்கேரி வர்றதா இருந்தது அப்படின்னா மாஸ்கோவிலேருந்து துருக்கி வழியாக அப்படியே கீழே வந்து செர்பியாவுக்கு போகிறாரு. செர்பியாவிலேருந்து ஹங்கேரிக்கு போகிறதா சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர் பக்கமே வருதுன்றாங்க. இப்படி சுற்றிட்டு வந்தால் இந்த வழியை தான் அவர் சூஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்ன தான் ஐரோப்பா நாடுகள் ஒத்துக்கிட்டாலும் அவர் நம்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவர் சுற்றிட்டு வருவாங்கன்றாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்க்கும்போது, போங்கப்பா, எல்லை பகுதியில் எதுக்கு என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க, போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிற வழியே பாருங்கள். ஏன் அப்படியெல்லாம் கொண்டு குவிச்சிட்ருக்கீங்க? ஏன் இப்படி வந்து ரத்த கலையில் இருக்கீங்க? என்ன விளையாட்டு? ஓடி விளையாடு, கம்பெடுத்து விளையாடு, என்ன துப்பாக்கியில் என்ன விளையாட்டு, குண்டில் என்ன விளையாட்டு, போங்க இப்போ படிக்க வைங்கப்பான்றாரு. அதான் இப்போ யார் தெரியுமா அவர் ட்ரம்ப் அவர் இப்போ இன்னையிலேருந்து வந்து பகல் நேர வடிவேலாயிட்டார். அதான் அதிகாலையில் தூங்கி எந்திரிச்சு பட்டை நீரை போட்டு தன் தாய்க்கு குரி பூஜையை வணங்குகிறேன், அம்மா வாங்கலம்மா உங்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் செய்கிறேன், ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று இப்போ ஆர்த்தி எடுத்துக்கிற வடிவேலை பார்க்குறீங்க. இன்னும் எப்போ இவர் வந்து இரவு நேர வடிவேலாக மாறுவாரான்னு தெரியல. அது வந்து ஹங்கேரியனுடைய மீட்டுக்கு அப்புறம் மறுபடியும் இரவு நேர வடிவேலாக இருந்தால் தாயே இங்கே வான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறாரோ என்ற ஒரு பதற்றம் வச்சுக்கலாம். இப்போது நிலைமைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பகல் நேர வடிவேலாகிறாரு. இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நேற்று ஒரு நாள் மட்டும் ரஷ்யா தரப்பில் 1150 பேர் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து அவங்க எண்ணெய் கிணறுகள் எல்லாமே தாக்கல் நடத்திட்டே இருக்கிறோம். சரியான சக்ஸஸ் போட்டு பொழந்துட்டுருக்கோம் தலைவரே. அதனால் நீங்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தை எடுக்கலனா கூட கூடிய விரைவில் ரஷ்யா எங்ககிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு நேற்று ஜெலன்ஸ்கி ஏதோ ட்ரை பண்ணியிருப்பார் போல். அங்கே உள்ள வெள்ளை மாளிகை தம்பி போதும் தம்பி, இந்த கதையெல்லாம் நாங்கள் ரொம்ப நம்பிட்டோம், போங்க படிக்கிற வழியை பாருங்கன்ட்டு இன்னொரு வீடியோ கூட பாருங்கள். இது வந்து கியூவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வீட்டில் பணம் சும்மா தேடி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வறுமையில் வாழ்கிறாங்க. அதாவது ஒரு யுத்த காலத்தில் பெரிய அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரான்னு பார்த்தேன் நான். இருந்தாலும் இப்போ கூட ரீசெண்டாக கூட யாரோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நம்ம பார்த்தோம்ல, பஞ்சாபில் 5 கோடியோ 6 கோடியோ அப்புறம் 2-3 கிலோ தங்கம், அதெல்லாமே பெரிய அளவுக்கு ஃபண்டெல்லாம் பார்த்தோம்ல. சரி, இங்கே வழக்கமாக திருடுறாங்கன்னா அங்கே போர்க்கால சூழலில் அதை விட மோசமாக இருக்கேன்னு நினச்சிக்கலாம். பட் இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய இன்சல்ட் பண்ணிட்டாரு, இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்றாங்க. இந்த இன்சல்ட் வந்து இந்த கல்யாணத்தில் சொந்தக்காரங்க பண்ணால் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னு இன்சல்ட். அப்படி என்ன இன்சல்ட்னா, இப்போ நாங்கள் யார்? நாங்கள் நேட்டோ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இல்லையா? இப்போ உக்ரைனுக்கு உதவி செய்கிற ஒரு நாடு, எல்லை பகுதியில் இருக்கிறது நாங்கள். சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வரக்கூடாது, நேட்டோ நாடுகள் யாருமே வரக்கூடாதுன்றீங்க. ஏதோ ட்ரம்ப் மட்டும் வருவாராம், பீட்டர் எக்ஸத் வருவாராம், புட்டின் வருவாராம், இவங்க மட்டும் பேசி அமைதி ஏற்படுத்திக்குவாங்களாம். என்ன இது? இல்லை என்னன்னு கேட்குறேன் நான். இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், பார்க்கலாம் நாங்களான்னு பார்த்துறோம். நாங்கள் இல்லாமல் நீங்கள் அமைதி ஏற்படுத்திட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குன்றாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ராபர்ட் ஃபைக்கோ என்ன சொன்னார்னா, ஐரோப்பா நாடுகளே, உங்களுடைய கனவு எப்படியாவது ரஷ்யாவை முட்டி போட்டு அவங்க மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க முட்டி போட்டு மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் முட்டி போடுவாங்க, லேசை கட்டுறதுக்கு தான் முட்டி போடுவாங்க, அதை அவங்க லேசை கட்டிக்கிறது தான் முட்டி போடுவாங்க. அதாவது உங்களுடைய கனவுகள் வந்து பலிக்காது, அதனால் கொஞ்சம் ஓரமாக போய் கற்றுங்க ப்ளீஸ், கொஞ்சம் வழி விடுங்கன்ற மாதிரி வந்து ராபர்ட் ஃபைக்கோ சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இன்றைக்கி கூட ரஷ்யா தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்டு லெவலில் குளோபல் மார்க்கெட்னுடைய ரியாக்டர், குளோபல் மார்க்கெட்னா நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக 90% ரஷ்யாவோட கண்ட்ரோல் இருக்குங்க. ஆனால் பெரும்பாலும் 90% ரஷ்யா கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் துருக்கி மட்டும் ஏனோ தெரியவில்லை, விலகி அங்கே போய் அமெரிக்கா கிட்ட சேர்ந்துருக்காங்க. ஆனால் அமெரிக்காவே யுரேனியம் வந்து சுற்றி வளைச்சி அங்கே ரஷ்யா கிட்ட வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்கன்றது துருக்கி என்னைக்கு புரிஞ்சு போகிறாங்கன்னு தெரியல. வேர்ல்டு வைடில் 110+
அணுமின் நிலையங்களை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதிலும் இதுக்கப்புறம்லாம் வந்து வேஸ்டேஜே இல்லாமல், அந்த அணுக்கழிவுகளே இல்லாமல் நாங்கள் எப்படி செயல்படுத்துறதுன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கான திட்டங்களை தீட்டியிருக்காங்கன்னு கூடுதல் தகவல். சீனாவோட தகவலோடு முடிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி டச் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, சீனானுடைய ஒரு சில கம்பெனியை வந்து அபகரிச்சிட்டாங்க. அவங்க வழக்கமாக திருடுறது அவங்களுக்கு சர்வசாதாரணம் இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில கம்பெனியை வந்து கொஞ்சம் திருடி தன்னை பக்கம் வச்சுக்கலாமான்னு பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து இங்கே நாங்கள் ஒரு சில சிப் மேக்கிங்லாம் வந்து இல்லீகலாக வந்துட்டுருக்கு, சீனாவில் வந்து இறக்குமதி இங்கே பண்ணிட்டுக்கிறாங்க, நாங்கள் தடை விதிச்சுன்றனால அந்த கம்பெனி திருட பார்த்துட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 6 பில்லியன் அளவுக்கு வந்து நெக்ஸ்பிரியா செமிகண்டக்டருடைய சிப்பு சீனா வந்து எவரி மாதம் அங்கே ஒவ்வொரு மந்த்தும் வந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் இவங்க ஏற்கனவே ஒரு சில வாண்டலையான்னு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மீது நாங்கள் தடை விதிக்க விரும்பலை, ஒரு சில நிறுவனங்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. பட் அது எழுதி கொடுக்கலாம் முடியாதுன்னு சீனா தரப்பில் சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதையும் திருட ஆரம்பிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால் அந்த முற்றல் மோதல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும். அது கூடிய விரைவில் பெரிய லெவலில் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான மிரட்டல் விட்டாங்க, நெருப்புடன் விளையாடாதீர்கள், கக்கிடுவோன்ட்டாங்க. நாங்களாம் வந்து நெருப்பு டிராகன் கக்கிட்டுமான்றாங்க. ஏன்னா அவங்க தைவானுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 900 கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ உதவி வந்து வழங்குறதுக்கு தயாராகிட்டாங்க அமெரிக்கா. இதுவுமே ரஷ்யா உக்ரைன் வார் முழுமையாக நின்றால் தான் இவங்களால கொடுக்க முடியும், அமெரிக்காவெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கேயே ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்குது. அதனால தான் ஒரு 2 வருஷம் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் தைவானுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறன்றாங்க. சீனாவுடைய தகவல்னா மற்றொரு தகவலும் சொல்கிறேன் நான். இன்றைக்கி சீனாவுடைய ஏர்பேஸ் ஒன்று A321 கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் டேக் எடுத்து அவங்க வான்பரப்பில் பறக்கும்போது யாங்ஸூ பகுதியில் பறக்கும்போது பாருங்கள், இந்த வீடியோ பதிவு இருக்குல்ல, அந்த பேக்கில் இருந்த பவர் பேங்க்கு திடீர்னு வெடித்து பற்ற ஆரம்பிச்சிருச்சு. பதறிட்டாங்க. அது விமானங்களுக்கு திடீர்னு தீப்பட்டினா என்ன ஆகிறது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அணைச்சி அப்புறம் ஒரு வழியாக தரையிறக்கியிருக்காங்களாம். இருந்தாலும் தொடர்ந்து விமான நிலையங்களில் பவர் பேங்க்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சில தடைகள்லாம் விதிச்சிருந்தாங்க. பட் ஏனோ கண்டுக்காம விட்டார், கொஞ்சம் பதற்றம் ஆகியிருப்பாங்க. பங்களாதேஷனுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாக்கா இருக்கு இல்லையா, ஸோ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. மறுபடியும் அவங்களால் ரெக்கவரி பண்ண முடியுமான்ற அளவுக்கு கேள்விக்குறி வந்துவிட்டது. எப்படி பற்றுச்சு என்னன்னு தெரியல அவங்களுக்கு. பெரிய அளவுக்கான ஒட்டுமொத்த விமான சேவையை முடக்கிட்டாங்க, டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எப்படி நம்ம பரவச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தகவல், ஒரு பெரிய சம்பவம் ஒன்று லோடிங் ஆகிட்டே இருக்குங்க. அங்கே பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் தொடர்ந்து இந்தியாவுடைய எல்லை பகுதியெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறாரு. அடிக்கடி ஒரு சில சமிக்கைகள்லாம் தெரியுது, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் தொடர்ந்து தென்படுகிறது. மறுவைத்த நபர்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள்லாம் தேவையில்லை, நாளைக்கு எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க என்ன நிகழுது, என்ன சொல்ல போகிறாங்க. உஸ்மான் அவர்கள் ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். ஃபைனலாக நம்ம இப்போ உக்ரைனுடைய செய்தி போயிடலாம். ஏனோ சற்று கோபத்திலே இருக்கிறார்கள் இன்னும் ஹவுதிகள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு கப்பல் சொல்லாமல் செய்யாமல் வந்துட்டாங்களாம். அதனால் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு தாக்கல் நிகழ்த்திருக்காங்க அந்த செங்கடல் பகுதியில். ரொம்ப நாளாக கொஞ்சம் தாக்கல் நிகழ்த்தாமல் இருந்தாங்க ஹவுதிகள். ஏனோ சற்று டென்ஷன் ஆக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய இராணுவ ஜெனரல் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த கோபமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னும் அந்த சிரியாவுக்குள்ளாரெல்லாம் அமைதி ஏற்படுத்தின மாதிரி தெரியல. நேற்று கூட பாருங்கள், சிரியாவுக்குள்ள ஒரு 3-4 நிகழ்வுகள் தொடர்ந்து தனிப்பட்ட நபர்களை தாக்கல் நடத்துறது. குறிப்பாக ஐஆர்ஜிசியோட டைஅப்பில் இருக்காருன்றதுக்காக சிரியானுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. மர்ம நபர்கள் உள்ள வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒன்றுன்றது பார்த்தோன்னா, அந்த இடிலி பகுதியில் வந்து ஃபாரின் இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ் அங்கே ஒரு பெரிய ஒரு குரூப்பை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் 2. மூன்றாவது பார்த்தோன்னா அலவைட்டிஸ் பக்கத்தில் இன்னும் அந்த கடுமையான யுத்தம் வந்து பெரிய அளவுக்கு 2 குரூப் அந்த கிளாஸஸ் வந்து போயிட்டே தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியும். அப்புறம் 4 பார்த்தோன்னா அந்த டயர் ரிசோர் பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல டயர் ரிசோர்ன்ற பாருங்கள், இந்த பிகேன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கும் இந்த இராணுவத்துக்கும் தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் கிளாஸஸ் வந்து போயிட்டே தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். எகிப்த் இஸ்ரேல் கொஞ்சம் இடையில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைலாம் இல்லாமல் கொஞ்சம் 2 பேரும் விட்டுக்கிட்டாங்க. இப்போ பழம் விட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. வாங்க எகிப்த் நம்ம பழையபடி பேசி நம்ம இதுக்கப்புறம் ஒற்றுமையாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய அம்பாசிடர் அங்கே எகிப்துக்கு போகிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்போ தான் குட் பாய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹமாஸுக்கு இப்போ ஓகே ஆகிடுச்சு, அவ்வளோதான். காசாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாலஸ்தீனத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சு. இப்போ
இஸ்லாமிய நாடுகளுடைய இரட்சகர் என்ன சொல்லிட்டாரு, பாய்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவும் நார்மல் ரிலேஷன்ஷிப் வர போகிறாங்க. எகிப்துமே வர சொல்ல முடிஞ்சிருச்சு. அதனால் இரட்சகர் என்ன சொல்கிறாரோ, இஸ்லாமிய நாடுகள் இரட்சகர் வந்து ஓகே பாய்ஸ் நீங்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கோங்கனால அவங்க இஸ்ரேலை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் அதுக்கான பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு உடனே உள்ளே என்னப்பா நடந்தது, ஏதாவது சம்பவம் செய்தி கேட்டதா அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் சொல்கிற அளவுக்கு அந்த உணவுப் பொருட்கள்லாம் உள்ளே அனுப்பலை, நிறைய ஹோல்டு பண்ணி தான் இருக்காங்க. ஹமாஸ் கஷ்டப்பட்டு பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தேடினாலும் ஒரு நாளைக்கு ஒரு டெட் பாடி தான் கிடைக்குது. அதுவும் கஷ்டப்பட்டு அவங்க முட்டி மோதி அனுப்புனாலும் இது எங்களுது இல்லைன்றாங்க. அதனால் இன்னுமே ஒரு 10 டெட் பாடி ஹோல்டில் தான் இருக்குது. இஸ்ரேல் எங்களுக்கு தெரியாது, வந்தே ஆகணுன்றாங்க. ஹமாஸ் வந்து வாய்ப்புகளே இல்லைன்றாங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்ட தகவல் கூட ஹமாஸ் வந்து ஆயுதங்கள் போட தயாராக இல்லை, வாங்க மறுபடியும் நீங்களாக நாங்களாம் பார்த்துக்குறோன்ற அளவுக்கு தான் ஹமாஸ் தரப்பில் தயாராக இருக்காங்க. பட் இனி இஸ்லாமிய நாடுகள் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல, அவங்களோட இரட்சகர் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஹமாஸுக்கு எதிரான முடிவுகள் எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் என்ன ஆக போகிறாரு தெரியல. இல்லை உள்ளபடி வந்து அவரே டென்ஷன் ஆகி காசாவுக்குள் நுழைகிறாரான்னு பார்த்தரலாம். நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்களும் சரி, அவங்களுடைய டிஃபென்ஸுடைய தரப்புலேருந்தும் ரீஅப்ளை பண்ணுறாங்க. ரீஅப்ளை மீதி அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் நையே ஒரு தடவை முடிவு எடுத்துட்டால் நாங்கள் எங்கள் பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம், நீங்கள் குற்றவாளிகள் தான், எந்த நாடு போனாலும் அது கைது பண்ணியே தீருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஓரளவு கேட்பாங்க. கடைசியில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு போப்பா ஒதுங்கி போப்பான்னு சொல்ல போகிறாங்க. அதான் வேறு என்ன போய் நடக்க போகுது. ஈரான் மறுபடியும் வெஸ்டர்ன் நாடுகளையும் இது எல்லாத்தையும் வந்து இறுதியாக ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. 2015 நியூக்ளியர் ட்ரீட்டியில் நாங்கள் வரலன்றதுக்காக நீங்கள் வந்து எங்கள் மேல் தடை விதிச்சிங்க. 10 வருஷம் ஆகிப்போச்சு, முடிஞ்சுது, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதனால் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தகவல். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.